வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது இன்னும் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கமர்ஷியல் பிரியாணி செய்ய போறோம். 15 கிலோ சிக்கன், 10 கிலோ ரைஸ் வச்சு கமர்ஷியல் பிரியாணி செய்ய போறோம். நாங்க அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல செய்ய ஆரம்பிக்கணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம 10 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 லிட்டர் ஆயில் சேர்க்கணும். 2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நம்ம ரெகுலர் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுக்கு கரெக்டாக 2 லிட்டர் சேர்த்துக்கலாம். ரெண்டு லிட்டர் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ 4 கிலோ வெங்காயம், பட்டை வகைகள் எல்லாத்தையும் 10 கிராம், காரணிஸ் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், பட்டை 10 கிராம், பிரியாணி இலை 10 கிராம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கலாம். சரிங்களா? வெங்காயம் வந்து பொன்னிறமானும், அது ரொம்ப முக்கியம் பிரியாணியில. சரிங்களா? ஒரு 5 விரல் அடங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? மக்களே, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி, பெரிய கட்டு கொத்தமல்லி, பெரிய கட்டு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 கிலோ இதுக்குள்ளே இருக்கு, சேர்த்துக்கலாம். என்ன ஒன்றா போட முடியாது, டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் மொத்தமாக எடுத்து வச்சிருக்கேன். பல்கா செய்யறதெல்லாம் இப்படி தான் செய்யணும். ஒன்றா போடுறதுக்கெல்லாம் டைம் மிச்சமாகவும், இன்னொன்று ஒன்றா போடுறதுக்குள்ள கறியிடம் வந்து இருக்குது. அதனால பல்கா செய்யும்போது இப்படி செஞ்சாக்க கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் 1/4 கிலோ சேர்க்குறேன். சரிங்களா? நல்லா காரமாக மிளகா 100 கிராமே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே 2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக 1 கிலோ செஞ்சாக்க 20 கிராம் தான் சேர்ப்பேன். பட் இங்கே வந்து நம்ம கம்பெனியில் காரம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால 150 கிராம் தான் சேர்க்குறேன். ஒரு மீடியமான காரம் இருக்கும். சரிங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா வந்து ஆயில் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சுன்னா நம்ம மசாலா சூப்பர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சரிங்களா? மசாலாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு இப்படி தனியாக வந்துருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. மசாலா ஃப்ளேவரே வேற லெவலில் இருக்குது. சிக்கனை சேர்த்துடும். நான் 15 கிலோ சிக்கன், 10 கிலோ ரைஸ், 15 கிலோ சிக்கன். இந்த 15 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பீஸ் 50 கிராம் கிட்ட வரும். இப்போ எது சேர்த்துடலாம். மசாலா கூட சிக்கனை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொதிச்சா தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கும். நம்ம தம்மு விட்டு சிக்கன் எடுத்தாக்கா அப்படியே சிக்கன் ஜூஸியாக அந்த மசாலாலாம் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு சிக்கன் வேற லெவலில் இருக்க மசாலா கூட இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவும் எழுதுற மாதிரி தான் 1க்கு 1.25 அந்த அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தண்ணியை சேர்த்தாச்சு. ஒரு ஹை ஃப்ளேமு 5 நிமிஷம் அதுக்கு முன்னாடியே பாயில் வந்துடும். வந்துச்சுன்னா நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேம் வச்சு விடுவோம். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சில்லி பவுடர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அது இருந்தாலே நல்ல கலர் கொடுக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள் மக்களே. இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பு டேஸ்ட் பண்ணுங்கள். நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் நான் சொன்ன அளவுலேயே கரெக்டாக போட்டிங்கன்னா 10 கிலோ சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் செஞ்சுக்கலாம். நம்ம ரைஸ் வந்து 10 கிலோ, சிக்கன் வந்து 15 கிலோ சேர்த்துருக்கோம். நம்ம மீட்டோட குவான்டிட்டி எவ்வளோ அதிகமாக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டோம், 1.5 கிலோ மட்டன் அப்படி போட்டோம்னா அது வேற லெவலில் இருக்கும்.
சரிங்களா? ஸோ இப்போ ரைஸ் சேர்த்துலாம். நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க. பாஸ்மதி ரைஸு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஏன் 3 மணி நேரம் ஊற வச்சேன்? நான் நேற்று ஒயிட் ரைஸ் செஞ்சேன், வெள்ளை சாதம் செஞ்சேன். அதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் கிட்ட அது ஊறி இருந்துச்சு. எப்பவும் ஒரு கிலோவில் வந்து ஒரு 5, 6 அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். நேற்று செஞ்சதில் கிட்டத்தட்ட ஒரு ஆள் 1.5 ஆள் சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சு ரைஸ். நல்லா உபரி அதிகமாக வந்துச்சு. அதனால பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப நல்லா ஊற வச்சு செய்யணுங்க. ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு செஞ்சு பாருங்க. இந்த ரைஸ் வந்துச்சு. அங்கே இருக்கிற ரைஸ் வரமா வரலன்னு தெரியல. நான் வந்து தாவத்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது இந்தியா கேட்டில் நல்ல உபரி வரும். நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து தாவத்து, இது ஒரு வேறு பிராண்டு. நம்ம இந்தியா அரிசி தான் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உபரி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரைஸை சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்தாச்சு. இது பொறுமையாக வந்து லெவல் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி அரிசி போட்டு கிண்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த அரிசியோட ஸ்ட்ரக்சர்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கு பாருங்க. ரைஸும் தண்ணி ஒரே லெவலில் இருக்கு பாருங்க. இதுதான் அளவு. நம்ம அளவு எப்பவுமே கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து நம்ம அரிசி வந்து 1க்கு 1.25 கரெக்டான அளவு. நான் நிறைய அரிசி யூஸ் பண்ணிருக்கேன். நான் வீடியோவில் பாஸ்மதி அரிசி மட்டும் தான் காட்டுறேன். ஆனால் நான் வந்து எல்லா அரிசியும் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். அந்த தண்ணியோட அளவுங்கிறது அந்த 1.25 மேலே நான் போட்டதே இல்லை. அதுலேயும் எனக்கு கரெக்டாக தம் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த சீரக சம்பா ரைஸில் ஒரு வாட்டி போட்டு நான் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் உடனே தம் விட்டுடலாம். நான் தம் விடுற ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். தண்ணி அதிகமாக இருக்கும்போதே நான் தம் விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. ரைஸும் நல்லா பூ போல் பூத்து வரும். சரிங்களா? பபுள்ஸ் நல்லா வரட்டும், தம் விட்டுடலாம். நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ தம் விட்டுடலாம். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ தண்ணி இருக்குது. கரெக்டாக 20 நிமிஷம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம பிரியாணி பாருங்கள் வேறு லெவலில் சும்மா பூத்து வந்துருக்கு பாருங்க. இருக்குங்களா? வேறு லெவலில் இருக்குல்ல? ஓகே மக்களே, நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே, நம்ம பிரியாணி பாருங்க வேற லெவலில் தரமாக ரெடியாக இருக்குல்ல? சும்மா சிக்கன் பீஸும் சும்மா குழையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. லெக் பீஸு அவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. பாருங்க இது சாஃப்டாக ஜூஸியாக மசாலாலாம் உள்ளே போயிட்டு போ அடா பிரியாணி வேற லெவல் மக்களே. நம்ம வீடியோவை முழுசாக பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இம்ரான் ஷாரு குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே.